மது ஒழிப்பிற்கு முன்னுரிமை, பெண்களுக்கான சம உரிமை, இயற்கையை பாதுகாக்க முன்னெடுப்பு, வேளாண் விவசாய நிலங்களை மீட்டெடுக்கும் முயற்சி, மகளிருக்கான உரிமை தொகை மாதம் 3000 ரூபாய், விவசாயிகளுக்கு மாதம் 3000 ரூபாய், NLCயை வெளியேற்ற வேண்டும், போதைப் பொருட்களுக்கு தடை விதிக்க வேண்டும், சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும், அனைத்து சமுதாயங்களுக்கும் சரிவிகிதாச்சார அடிப்படையில் இடஒதுக்கீடை வழங்க வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சி பொன்னான வாக்குறுதிகளை தேர்தல் அறிக்கையாக தமிழக போராளி மருத்துவர் ஐயா அவர்களும் பசுவநாயகர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் இன்றைய தினம் வெளியிட்டிருக்கிறாங்க. மண்ணையும் மக்களையும் உயிருக்கும் மேலாக நேசிக்கக்கூடிய தமிழக போராளி மருத்துவர் ஐயா அவர்களும் பசுவநாயகர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அத்தனை அம்சங்களும் தமிழ்நாட்டை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லக்கூடிய வகையில் அவருடைய வாக்குறுதி அமைஞ்சிருக்கு. ஒரு சில தலைவர்கள்லாம் கேட்டாங்க. சி சண்முகம் கேட்டார் சில நாட்களுக்கு முன்பாக, பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பாமக NLCயை எதிர்க்குமானு. இன்னைக்கு NLCயை வெளியேற்றுவோம் என்று வாக்குறுதிய பசுமை நாயகர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கொடுத்திருக்கிறாங்க. சில கட்சிகளை மாதிரி கூட்டணி வச்சுட்டா கையை கட்டிக்கிட்டு கூணக்குமோடு போடுற பழக்கம் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இல்லை என்பதை மீண்டும் நிரூபிச்சிருக்கு. தேசிய ஜனநாயக கூட்டணி நாளை ஆட்சியில் அமர்கின்ற போது NLCயினால் இந்த மக்களுக்கு ஏற்படக்கூடிய தீங்குகளை எடுத்துரைத்து NLCயை வெளியேற்றுவதற்கான நடவடிக்கையை பாமக எடுக்கும். அதற்கு ஆளும் கூட்டணி இடம்பெற வேண்டிய அங்க வைக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அதன் அடிப்படையில NLCயை வெளியேற்றுவோம் என்ற வாக்குறுதியுமே பசுமநாயகர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கொடுத்திருக்கிறாங்க. இந்த தேர்தல் அறிக்கையில இல்லாத விஷயங்களே கிடையாது. விவசாயிகளுக்கு, சமூக நீதிக்கு, மாணவர்களுக்கு, இளைஞர்களுக்கு, மது ஒழிப்புக்குன்னு அத்தனை விஷயங்களும் இடம்பெற்றிருக்கு. இதை எப்படி பிரிச்சிருக்காங்க மட்டும் பாருங்க. பாமக கூட்டணி ஏன் வெல்ல வேண்டும் என்கின்ற கேள்வியை எழுப்பி பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கொள்கையை அடுக்கி சமூக நீதி, மாநில தன்னாட்சி இப்ப கேட்கிறாங்களே கேள்வி, காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சிருக்கக்கூடிய திமுக மாநில தன்னாட்சி, மாநில உரிமைன்னு கோஷம் போட்டுக்கிட்டு காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சிருக்கு. மாநில உரிமையை அடித்து காலடியில் போட்டு நசுக்கிய காங்கிரஸோட கூட்டணி வச்சிருக்கக்கூடிய திமுகவை பார்த்து அந்த கேள்வியை ஏன் கேட்கல? எல்லாரும் கேட்கணும் இல்லையா? அப்ப காங்கிரஸ் நாளைக்கு ஆட்சிக்கு வந்தா நீட்டை கொண்டு வந்ததும் காங்கிரஸ் தான். காங்கிரஸ் நாளைக்கு ஆட்சிக்கு வந்தா மாநில உரிமைகளை நிலைநாட்டிடுமா திமுக என்ற கேள்வி எழுப்புமா? ஆனால் பாமக அந்த கூட்டணியில் அங்கம் இருக்கக்கூடிய கட்சி ஆட்சிக்கு வந்தால் கோரிக்கை வைத்து அதை வெல்லுகின்ற வரைக்கும் உறங்க மாட்டார்கள். அதற்கு OBC இடஒதுக்கீடு வெற்றி பெற்றதே சாட்சியாகவும் இருந்துகிட்டு இருக்கு. சமூக நீதி, மாநில தன்னாட்சி, வேளாண்மை, சுற்றுச்சூழல், வேளாண் வேலை வாய்ப்பு, வேளாண் நிலங்களையும் வேளாண்மை சார்ந்த வேலை வாய்ப்பை ஊக்கப்படுத்தணும். நீர் மேலாண்மை, இளைஞர் நலன், வேலை வாய்ப்பு, மகளிர் நலன், சமூக பாதுகாப்பு, மகளிருக்கு சம உரிமை கிடைக்கப்பட வேண்டும் என்று பெண்ணுரிமை காவலர் மருத்துவர் ஐயா அவர்களும் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் பலமுறை பாராளுமன்றம் வரைக்கும் போய் பேசினார். அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அரசு ஊழியருக்கான நலன், கல்வி, உயர்கல்வி, மருத்துவம், மது போதை பொருட்கள் ஒழிப்பு, நல்ல ஆளுமை, வருமான வரி, மறைமுக வரி சீர்திருத்தங்கள். இப்ப வருமான வரி எல்லாம் 10 லட்சம் ரூபாய்க்கு மேலான வருமானத்திற்குத்தான் வரி விதிக்கணும்னு தேர்தல் அறிக்கையில சொல்லியிருக்காங்க. எப்பேற்பட்ட திட்டங்கள், அருமையான பல திட்டங்கள். நீங்க ஒரு பவுன் நகை 62,000 ரூபாய் வந்துடுச்சு. இன்னைக்கு மாசம் 1 லட்சம் ரூபாய் இருந்தாலும் அவரோட நிம்மதியான வாழ்க்கை வாழ முடியல. அதுலயும் வரி பிடிமானம், ஆண்டு வருமானம் 10 லட்சத்திற்கும் மிகுதியாக இருக்கக்கூடிய இடங்கள்ல மட்டும்தான் வருமான வரியை வசூல் பண்ண வேண்டும் என்கின்ற திருத்தத்தையும் கொண்டு வருவோம் வாக்குறுதியில கொடுத்திருக்கிறாங்க. மீனவர் நலன், பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும்தான் மீனவர்களுக்கு நலன் மீது அக்கறை செலுத்தக்கூடிய ஒரு கட்சியா இருக்கு. முதல்ல தமிழ்நாட்டிலிருந்து ஒரு மீனவர் சமுதாயத்தை சேர்ந்தவரை பாராளுமன்றத்திற்கு அனுப்பிய பெருமை பாட்டாளி மக்கள் கட்சிக்கு உண்டு. தினமும் இலங்கை மீனவர்கள், இலங்கை போலீசாராலும் பாதுகாப்பு படையினாலும் மீனவர்கள் சுட்டுக் கொல்லப்படுகின்றார்கள். அதற்கு கண்டனம் தெரிவிக்கக்கூடிய ஒரே கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும்தான். அதை எதிர்த்து குரல் கொடுத்து மீனவர்களுக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய ஒரே கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும்தான். தமிழ் மொழி, தமிழுக்கும் தமிழர்களுக்கும் அங்கீகாரம், தமிழர்கள் ஆட்சியில இல்லாத ஒரு காரணத்தினால, நீண்ட நெடிய காலமாக தமிழர்கள் புறக்கணிச்ச ஒரு காரணத்தினால இன்னைக்கு தமிழ் மொழிக்கே ஆபத்து ஏற்பட்டிருக்கு. தமிழ் மொழியை பாதுகாக்க வேண்டிய சூழ்நிலையில இன்னைக்கு நம்ம இருக்கிறோம். அதற்கு பாட்டாளி மக்கள் கட்சி உறுதுணையாக நிற்போம் என்கின்ற வாக்குறுதியை கொடுத்திருக்கிறாங்க. பின்தங்கிய பகுதிகளின் முன்னேற்றம், எல்லா தமிழ்நாட்டுல வளர்ச்சி என்பது வீக்கமா இருந்துகிட்டு இருக்கு. மட்ராஸ் மட்டும் வளருது, ராமநாதபுரமோ தருமபுரியோ கடலூரோ வளர்ந்த பாடு கிடையாது. அந்த பின்தங்கிய மாவட்டங்களுக்கான வளர்ச்சியில மிகப்பெரிய அளவிற்கு கவனம் செலுத்துவோம் என்கின்ற வாக்குறுதியை மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கொடுத்திருக்கிறாங்க. உள்ளாட்சியில மக்களுக்கான அதிகாரம், மிக ஒரு
கிராம நிர்வாகத்துல உள்ளாட்சிக்கு அவ்வளவு நிதி ஒதுக்கப்படுது. அது அந்த நிதி என்பது அடித்தட்டு மக்களுக்கு சென்று சேர்கிறதா என்றால் நிச்சயமாக இல்லை. அதுல அதிக கவனம் செலுத்துவோம், உள்ளாட்சிகளுக்கு அதிக உரிமைகளை கொடுப்போம் என்கின்ற பல வரைமுறைகளை வகுத்திருக்கிறாங்க. ஈழத் தமிழர்களுக்கு நீதி அதுதான் இப்போ அவசியம். ஈழத் தமிழர்களுக்கான நீதி கிடைக்க வேண்டும் என்று இன்னைக்கு இல்ல, 1992 தமிழர் வாழ்வுரிமை மாநாட்டை நடத்தியவர் தமிழ போராளி மருத்துவர் ஐயா அவர்கள். 2009 தன்னுடைய மத்திய அமைச்சர் பதவியை உதறி தள்ளிவிட்டு வந்தவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள். அவர் அதே பாதையில இன்னைக்கு ஈழ தமிழர்களுக்கான நீதி கேட்டு தன்னுடைய தேர்தல் அறிக்கையில இடம்பெற வைக்கின்றார். வெளிநாடு வாழ் தமிழர்கள் நலன், இன்னைக்கு வேலை வாய்ப்பு இல்லாதனால பல லட்சம் இளைஞர்கள் வெளிநாட்டுல போய் பழைக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. அவர்கள் அங்க அகதிகளை போல நடத்துறாங்க, அங்க அடிமைகளை போல இருக்கிறாங்க. அவர்களுடைய உரிமையை அவசியப்படுது. அதற்கு தேர்தல் அறிக்கையில இடம்பெற்றிருக்கு. தேர்தல் சீர்திருத்தங்கள், விளையாட்டு, மனித உரிமைகள், ஒருமைப்பாடு, ஒற்றுமையாக அனைத்து சமுதாய மக்களும் ஒற்றுமையாக வாழப்பட வேண்டும், மனிதர்களுக்கு ஒவ்வொரு மனிதர்களுக்குமான உரிமை கிடைக்கப்பட வேண்டும், விளையாட்டில் மேம்பட வேண்டும் என்ற வாக்குறுதியிலும் கொடுக்கப்பட்டிருக்கு. சீர்மரபினர், சிறுபான்மையினர் நலன், பிற்படுத்தப்பட்டோர் நலன், பட்டியலின மற்றும் பழங்குடியினர் நலன், இந்த அத்தனை மக்களுக்காகவும் ஒரே ஒருவர் தான் குரல் கொடுக்கிறாரு. அது பசுமை நாயகர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் தமிழக போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் மட்டும்தான். சமூக நீதி வெல்லப்பட வேண்டும். ஒரு சமுதாயத்திற்கு மட்டும் நீதி கேட்கல, சமூக நீதி என்றால் அனைத்து சமுதாயத்திற்குமான நீதியும் கேட்டு போராடிக்கிட்டு இருக்கிறோம். புதுவை யூனியன் பிரதேசத்திற்கான நலன் குறித்தும் ஐநாவுடன் உடன்படிக்கை, வாக்காளர்களுக்கு வேண்டுகோள், பாமகவினுடைய சாதனைகளை அடக்கி முடித்திருக்கிறார்கள் தேர்தல் அறிக்கையை. இதுல பல விஷயங்கள் மிக முக்கியமா நம்ம கவனிக்கப்பட வேண்டிய விஷயங்கள் இருக்கு. தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை, தமிழர்களின் மறுமலர்ச்சி, தமிழ்நாடு வளர்ந்தால்தான் தமிழர்களுடைய இங்க மறுவாழ்வு புதுப்பிக்கப்படும். வெளிநாட்டிலே போய் எத்தனை நாளை கையாந்துட்டு இருக்க முடியும்? தமிழ்நாடு வளர வேண்டாமா? தமிழ்நாடு மேம்பட வேண்டாமா? இங்க பசுமை செழிக்க வேண்டாமா? அதற்கான பல திட்டங்களை அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வெளியிட்டிருக்கிறாங்க. நாடு முழுவதும் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படுவதை உறுதி செய்கிறோம். அனைத்து சாதியினருக்கும் அவர்களின் மக்கள் தொகைக்கு இணையாக இடஒதுக்கீடு வழங்குதல், கல்வி மற்றும் வேலை வாய்ப்பில் உச்சவரம்பை நீக்கி இடஒதுக்கீட்டின் அளவை அதிகரித்தல். பல பேரு வாழ்க்கையை தொலைச்சிட்டு நிக்கிறாங்க. இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்ததுனால, சரியான இடஒதுக்கீடு கொடுக்காதனால, வயது உச்சவரம்பை பிரச்சனைனால 5 வருஷம் 10 வருஷம் போராடி இருப்பான். கடைசியில ஏஜ் பாராயிடுச்சுன்னு வந்திருப்பான். அதையெல்லாம் மருத்துவர் ஐயா அவர்களும் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் எந்த அளவுக்கு தீர்க்கமாக கவனிச்சிருக்காங்க. மாநில அரசுக்கு தன்னாட்சி அதிகாரம் வழங்குது, காவிரி கோதாவரி ஆறுகள் இணைப்பு திட்டத்தை செயல்படுத்துது, நீர் மேலாண்மை, இது பற்றியெல்லாம் எந்த ஒரு ஆட்சியாளர்களும் கண்டுகிட்டது கிடையாது. தமிழ்நாடு எப்படி ஒரு செல்வம் கொழிக்கக்கூடிய மாநிலமாக, ஒரு வளமான மாநிலமாக இருந்துச்சு, இன்னைக்கு நீருக்கு கையேந்தக்கூடிய சூழ்நிலை தள்ளப்பட்டிருக்கே. அதற்கு விடை கொடுக்க வேண்டும் என்றால் நதிநீர்களை இணைக்கக்கூடிய திட்டங்களை உட்புகுத்துறாங்க. காவிரி உள்ளிட்ட தமிழ்நாட்டின் அனைத்து ஆறுகளையும் தூய்மைப்படுத்துது. இன்னைக்கு எல்லாம் பிளாஸ்டிக் கழிவுகளாகவும் எல்லாம் காங்கிரீட் கழிவுகளாகவே மாறி போயிடுச்சு. அதை தூய்மைப்படுத்த வேண்டிய அவசியம் இருந்துகிட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் நீட் தேர்விலிருந்து விலக்கு பெறுதல், நீட் தேர்விலிருந்து தமிழ்நாட்டுக்கு விலக்கு பெறுதல். நாங்க பாஜகவுக்கு ஆதரவு தெரிவித்திருந்தாலும் இந்த அரசு அமைந்த பின்பாக நீட்டை விலக்க வேண்டிய அவசியத்தை எடுத்துரைத்து நீட்டை நீக்க வேண்டும் என்கின்ற கட்டாயமாக பாட்டாளி மக்கள் கட்சியுடைய 10 பாராளுமன்ற உறுப்பினர்கள் முழங்குவார்கள், அதை வென்றும் காட்டுவார்கள். தமிழ் உள்ளிட்ட 8வது அட்டவணையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய 22 மொழிகளுக்கு அலுவல் மொழி தகுதியை பெற்றுத்தருது. எத்தனை வருஷம் பழமையான மொழி? ஏறத்தாழ 10,000 வருடம் பழமையான தமிழ் மொழிக்கு இன்னும் அங்கீகாரம் கிடைக்கல. அந்த அங்கீகாரத்தை பெற்றுத்தர தமிழக போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் முயற்சியை கையில் எடுத்திருக்கிறாங்க. சென்னை உயர்நீதிமன்றத்தின் அலுவல் மொழியாக தமிழை அறிவித்தல், தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களின் கட்டமைப்பு வசதிகளை பெருக்குதல், தமிழ்நாட்டின் நிலவில் உள்ள தொடர்வண்டி திட்டங்களை செயல்படுத்துதல். பாமகவுடைய மத்திய ரயில்வே துறை அமைச்சராக அரங்கவேலு அவர்களும் ஏகே மூர்த்தி அவர்களும் இருந்தபோது இங்க பல திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டுச்சு. எல்லா ரயில் பாதைகளும் அகல ரயில் பாதைகளாக மாற்றப்பட்டுச்சு, பல மேம்பாலங்கள் கட்டப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் ஒன்றும் இங்க கிடைக்கல. அதை குறித்து ஆய்வு செய்யறாங்க. தமிழ்நாட்டிற்கு பெரும் கேடுகளை ஏற்படுத்தி வரும் NLC நிறுவனத்தை வெளியேற்றுதல், CV சண்முகத்துக்கும் கடலூர் பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய வாக்காளர்களுக்கும், இன்னொன்னு நேற்று பேசுறாரு விஷ்ணு பிரசாத் அவருக்கும் சொல்லிக் கொள்ளக்கூடிய விஷயம், NLCயை எதிர்த்து நாங்கள் நிச்சயமாக குரல் கொடுப்போம். கூட்டணிக்குள்ளார இருக்கிறோம், எங்க வயல என்ன நடந்தாலும் பரவாயில்ல, எங்க எது நடந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் கண்டுக்க மாட்டோம்னு இருக்கக்கூடிய கூட்டம் நாங்கள் அல்ல. என் மக்களுக்காக போராடி போராடி வெற்றி பெற இருக்கக்கூடிய கூட்டம். நாளைக்கு அதிகாரத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியினர் அமர்ந்தால்தான் NLCயை வெளியேற்ற முடியும், NLCயிடமிருந்து நீதியை பெற்றுத்தர முடியும். அதை கடந்து சமூக ஜனநாயகமே பாட்டாளி மக்கள் கட்சியின் கொள்கை. இதை சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. 35 ஆண்டுகளாக சமூக ஜனநாயகத்திற்காகத்தான் மருத்துவர் ஐயா அவர்களும் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் போராடிட்டு இருக்கிறாங்க. ஜனநாயகம் உள்ள ஒரு கட்சியாக பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும்தான் இருந்துகிட்டு இருக்கு, அத்தனை பேர்களுக்குமான பிரதிநிதித்துவத்தோட.
பல விஷயங்களை நடைமுறைப்படுத்துறாங்க. ஜனநாயக அடிப்படையில் மாண்புகள், நேர்மையான தேர்தல், சட்டத்தின்படி ஆட்சி, முழுமையான அதிகார பகிர்வு. அதிகாரம் என்பது ஒரு இடத்துல குவிஞ்சிருக்க கூடாது, பல இடங்கள்ல பகிரப்பட்டு இருக்கணும்ன்றத வலியுறுத்தி இருக்கிறாங்க. வெளிப்படை நிர்வாகம், ஊழல் ஒழிப்பு. வெளிப்படையாக ஒரு நிர்வாகம் நடக்கும், ஊழலே அங்க இருக்கக்கூடாது. அரசியல் சகிப்புத்தன்மை வேணும், அமைதியான முறையில் ஒன்று கூடும் உரிமை வேண்டும். அரசியல்ல இப்போ ஒண்ணு பேசிட்டாங்கன்னா நீ எப்படி அப்படி பேசலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு பெரிய ஒரு சகிப்புத்தன்மை இல்லாம மிகப்பெரிய ஒரு மோதல் சூழலை இருந்துகிட்டு இருக்கு. அதெல்லாம் இன்றி அரசியல் சகிப்புத்தன்மையோடு ஒன்றுபட்டு மாநிலத்துடைய வளர்ச்சிக்கு அவரவரும் பங்காற்ற வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டை கொண்டு வரணும். சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு. சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுக்காமல் தமிழ்நாட்டில் ஆளக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு பெரும்பான்மை சமுதாய மக்களும் தமிழ்நாட்டின் பூரக்குடி மக்களும் அழிந்தொழிய வேண்டும் என்று அவ்வளவு அலட்சியமாக செயல்பட்டு இருக்கிறாங்க. ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி மக்களுக்கு ஒரு வாக்குறுதியை கொடுக்குது. சாதிவாரி கணக்கெடுப்பில் நாங்கள் கவனம் செலுத்துவோம். 2021ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு இந்த ஆண்டு இறுதியில் மேற்கொள்ளப்பட உள்ள நிலையில் அதை சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பாங்க. ஒவ்வொரு 10 ஆண்டுக்கும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுப்பாங்க. அது 2021 எடுத்துடும், கொரோனா காலகட்டத்தில எடுக்கல. 2024 முடிவில் எடுக்க இருக்கிறாங்க. அதை சாதிவாரி கணக்கெடுப்பாக எடுக்க வலியுறுத்துவோம். இந்தியாவில் இடஒதுக்கீட்டிற்கான உச்சவரம்பை 50% என்ற அளவில் இருந்து தளர்த்தி கொள்ளலாம் என்ற உச்ச நீதிமன்ற தீர்ப்பளித்திருக்கும் நிலையில் அதை சட்டப்பூர்வமாக பாமக நடவடிக்கை எடுக்கும். இதனாலாம் இருந்துச்சுன்னா ஓபிசி மக்களும், எம்பிசி மக்களும், எஸ்சி மக்களுக்கும் பல உரிமைகள் அங்கே கிடைக்க வரும். இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களும் அவற்றின் தேவைக்கேற்ப இடஒதுக்கீட்டின் அளவிலே மாற்றிக்கொள்ள வேண்டும். தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, இந்தியாவிற்கு முழுக்க அத்தனை மக்கள் வேணும். அதனால தான் அகில இந்திய அளவுல ஓபிசிகளுடைய ஒரே குரலாக மருத்துவர் ஐயா அவர்கள் இன்னைக்கும் கருதப்பட்டு இருக்கிறாங்க. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தேடி வந்து மருத்துவர் ஐயாவுடைய கரங்களை பற்றியதற்கான காரணம் அவரும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர், அவருக்கும் சேர்த்து போராடிவார் மருத்துவர் ஐயா அவர்கள் என்கின்ற காரணத்தினால்தான். தேவேந்திர குல வேளாளர்கள், வன்னியர் தேவேந்திரர் ஒருதாய் மக்கள் மாநாட மருத்துவர் ஐயா அவர்கள் நடத்தியிருந்தாங்க. மருத்துவர் ஐயா அவர்கள் மீது பேரன்பு கொண்ட ஒரு சமுதாயம் தேவேந்திர குல வேளாளர் சமுதாயம். அந்த சமுதாயத்திற்கென்று தனியான பெருமை, தனித்துவமான அடையாளங்கள் பல இருக்கின்ற போதும் அந்த சமுதாயம் இன்னும் முன்னேற விடாமல், அவர்களுக்கு சுயமரியாதையும் மரியாதைத்துவமும் பிரதிநிதித்துவமும் கிடைக்க விடாமல் அங்கே பல சூழ்ச்சிகள் செய்யப்பட்டுக்கிட்டு இருக்கு. அந்த மக்கள் மிக நீண்ட காலங்களாக ஒரு கோரிக்கையை முன் வச்சுட்டு இருக்கிறாங்க. எங்களை பட்டியல் வெளியேற்றம் செய்ய வேண்டும், தேவேந்திர குல வேளாளர் என்று எங்களை அங்கீகரிக்க வேண்டும் என்ற கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். அதை நிறைவேற்றி தருவோம் என்று மருத்துவர் ஐயா அவர்கள் வாக்குறுதி கொடுத்திருக்கிறாங்க. தேசிய பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்தின் கிளையை சென்னையில் திறக்கப்படும். மதமாறிய பிற பிற்படுத்தப்பட்டோர், பட்டியலினத்தோர், பழங்குடியினர் உள்ளிட்ட அனைத்து பிரிவினருக்கும் இடஒதுக்கீடு உள்ளிட்ட அனைத்து சலுகைகளும் தொடர்ந்து வழங்க பாட்டாளி மக்கள் கட்சி வலியுறுத்தும். இதை பலரும் கோரிக்கையா வச்சிருந்ததுதான். மதமாறிய பட்டியல் சமுதாய மக்கள் பிசியா மாறிடுறாங்க, மதமாறிய வன்னிய கிறிஸ்தவர்கள் கிறிஸ்டினா மாறிடுறாங்க. இப்ப வன்னிய கிறிஸ்தவர்கள்லாம் பிசி கம்யூனிட்டில இருக்கிறாங்க. அவர்களெல்லாம் அவர்களுடைய எம்பிசியிலேயே தொடர்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு பாமக ஆயத்தமாயிருக்கு. இந்த நாள் பல லட்சம் மக்களுடைய உரிமைகள் காக்கப்படும், மீட்கப்படும். தனியார் துறை இடஒதுக்கீடு, அரசு துறையில மட்டும்தான் இடஒதுக்கீடு இருக்கணுமா? தனியார் துறையில இடஒதுக்கீடு இருக்கக்கூடாதா? தனியார் துறையிலும் இடஒதுக்கீடு வேண்டும். தனியார் துறையிலும் இடஒதுக்கீட்டுக்கு சாத்தியப்பட்டால் தான் அங்கே ஒரு சமுதாயத்தின் ஆதிக்கம் இருக்கின்றது, அது அகற்றப்படும். மாநிலத்திற்கு முன்னுரிமை, நீதித்துறையில் இடஒதுக்கீடு, நீதித்துறையிலும் இடஒதுக்கீடு. மாநிலங்களுக்கு தன்னாட்சி அதிகாரம், இதையெல்லாம் திமுக கோஷமா எழுப்பியிருந்துச்சு அண்ணா அவர்கள் காலத்துல. இன்னைக்கு அதெல்லாம் மறந்துட்டாங்க. இன்னைக்கு அதிகாரம் தங்களுடைய பிள்ளைகளுக்கு இருந்தால் போதும், தன்னுடைய கட்சியினருக்கு இருந்தாத போதும், நம்ம சம்பாதிச்சா போதும் நம்ம முடங்கிட்டாங்க. மாநிலங்களுக்கு அதிகாரம் என்கின்ற கோஷத்தை பாமக எழுப்பியிருக்கு. உயர்கல்வி நிறுவனங்களுக்கு மாநிலங்களுக்கு உரிமை, குறைந்தபட்ச ஆதார விலை சட்டம். இப்ப நெல்லுக்கோ உழவலுக்கோ உரிய விலை கிடைக்கல, அதை கரும்புக்காக இருந்தாலும் நெல்லுக்காக இருந்தாலும் குறைந்தபட்ச ஆதார விலையை கொடுக்கணும். பயிர்க்கடன் தள்ளுபடி, வேளாண்மைக்கு தனி நிதிநிலை அறிக்கை, பயிர்க்கடனை தள்ளுபடி பண்ணணும். எத்தனை விவசாயிகள் வேதனை துடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு வருஷமும் விதைச்ச நெல் வீட்டுக்கு வந்து சேரல, கஷ்டத்திலையும் நஷ்டத்திலையும் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, கடன் பட்டு இருக்கிறாங்க. அவருடைய கடனை தள்ளுபடி பண்ணணும். வேளாண்மைக்கு தனி பட்ஜெட், இன்னைக்கு தமிழ்நாட்டில் பாமகவின் காரணமாக தான் தனி பட்ஜெட் வெளியிடப்பட்டு இருக்கு, அதை மத்தியிலும் வெளியிடப்படணும். நியாய விலை கடைகளில் பாமாயிலுக்கு மாற்றாக கடலை எண்ணெயும் மற்றும் தேங்காய் எண்ணெயும் வழங்கப்படும். இது ரொம்ப நாளைய கோரிக்கை. அதுவும் கடலையும் நம்ம விவசாயிகள்கிட்ட கொள்முதல் பண்ணுகின்ற போது கடலை உற்பத்தியும் மேம்படும், விவசாயிகளும் நலம் பெறுவார்கள். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்திற்கு ஊதியத்தை ஒரு நாளைக்கு 400 ரூபாயாக உயர்த்தப்பட வேண்டும். 100 நாளைக்கு 100 ரூபாய் திட்டம் எப்போ போட்டாங்க? 2009 காலகட்டங்கள்ல, அந்த முதல் மன்மோகன் சிங் காலகட்டத்தில் வந்துச்சு.
15 ஆண்டுகள் முடிஞ்சிருச்சு. 15 ஆண்டுகளா, கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளை நெருங்க போகுது. இன்னமும் அதே 100 ரூபாயிலேருந்து 250 ரூபா வந்திருக்கு. ஆனால் விலைவாசியோட உயர்வு எங்கேயோ போயிருக்கு. 400 ரூபாயாக உயர்த்தணும்னு கேட்டிருக்கிறாங்க. பயிர் காப்பீடு அரசே வழங்கும். அரசே பயிர் காப்பீட்டை பிரீமியத்தை கட்டணும். விளைநிலங்கள் கையகப்படுத்தப்படக்கூடாது என்றும் போட்டிருக்கிறாங்க. NLC நிறுவனங்கள் வெளியேற்றப்படும். இது பாட்டாளி மக்கள் கட்சியுடைய வாக்குறுதி. இத CV சண்முகம்லாம் கொக்கரிச்சார். NLCக்கு எதிராக இப்போது போராட முடியுமா பாமகவால, பாஜக கூட்டணியில இருந்துகிட்டே அப்படின்னு கேட்டார். பாஜக கூட்டணியில இருந்தாலும் சரி, பாமக NLCக்கு எதிராக போராடும். NLCயை வெளியேற்றும். தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய ஆட்சி நாளை அமைந்த பின்பாக NLC-யால் இந்த மக்களுக்கு ஏற்பட்ட தீங்குகளை எல்லாம் விரிவாக எடுத்துரைத்து இந்த 10 பாராளுமன்ற